1.5 கிலோ மீன், நல்ல ஃப்ரெஷ் மீன், உப்பு போட்டு நல்லா கழுகி வச்சுருக்கு. அதுக்கு தேவையான பொருள் 200 கிராம் வெங்காயம், பொடி வெங்காயம், ஒரு முழு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 10, ஒரு 200 தக்காளி, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி. இது மீன் மசாலா வாங்கியிருக்கு கடையில். இதை வைக்கணும்ட்டு மீன் மசாலா போட்டு வைக்கிறதுக்கு. இது இந்த புது மிக்சியில் இது எல்லாத்தையும் வெட்டி அரைக்கணும். முழுசாக போட்டால் உடஞ்சிரும். இதுக்கு மட்டும் முழுசாக போட்டு உடஞ்சிட்டு இப்போ புதுசாக வாங்கிச்சு இதில் போட்டு அரைக்கணும். கட் பண்ணி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கு. சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். துண்டு மீன், விலை மீன், 1.5 கிலோ மீன் நல்லா உப்பு போட்டு கழுகி வச்சுருக்கு. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி இந்த மிக்சியில் போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். அரைஞ்சிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் இதில் போட்டு அரைச்சாச்சு. இதே மாதிரி தக்காளியும் அரைக்கணும். பாத்திரம் நல்லா காஞ்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. இது லைட்டு, சின்ன லைட்டு தான். நைட் ஆகிட்டு ஒரு பார்க்கிங்கில் நின்று சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாந்தா யூடியூப் சேனல். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துருக்காங்க. கடுகு ஒரு கரண்டி, வெந்தயம் சேர்த்துருக்காங்க, ஒரு அரை கரண்டி ஜீரகம் சேர்த்துருக்காங்க, கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க, முழு வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி அது கூட சேர்த்துருக்காங்க, ஒரு தக்காளி பெருசாக. இதை எல்லாத்தையும் அரைக்கணும். அதே மாதிரி இந்த பச்சை மிளகா, இந்த மீன் போட்டதெல்லாம் போட்டிருக்காங்க. தக்காளி அரைக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு அரை கரண்டி மிளகாத்தூள், 2 கரண்டி மீன் மசாலா, ஒரு கொஞ்சம் மஞ்சள் பொடி நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெயில் நல்லா பச்சை மணம் போட்டும் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துருக்காங்க. தக்காளியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துருக்காங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்காங்க. இது கொடைப்புளி, நல்ல புளிப்பு, அதனால் ஒரு சின்ன பீஸ் கழுவி போட்டிருக்காங்க. தண்ணி தேவையான அளவு சேர்த்துருக்காங்க. கொடைப்புளி கழுவியாச்சு, இதையும் சேர்த்துருக்காங்க. ஒரு புளி போதும். உப்பு ஏற்கனவே உப்பு போட்டு தான் கழுவிச்சு மீனை, அதனால் கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்காங்க. மீனை போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ் மீன். இந்த மாதிரி மசாலா பண்ணி சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நிலா நல்ல வெளிச்சம். பார்க்கிங்கில் நின்று சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழம்பு கொதிச்சுட்டு மீனை சேர்த்துருக்காங்க. உப்பு போட்டு கழுவிச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கு. என்னமோ தேவையான பரவாட்டு பார்த்துக்கிட வேண்டியதான். நல்லா வேகட்டும், மூடி வச்சு வேக வைங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணியிருக்காங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க வேண்டியதான். சாப்பாட்டு கூட நல்லாயிருக்கும். இதை நைட்டு இப்போ ரொட்டி சாப்பிட்றதுக்காக வேண்டி குப்பூஸ் வாங்கியிருக்கு. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளி காரம் எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கு. உப்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.